நேத்து நடந்த மேட்ச்ல எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அதாவது ஆர்சிபி ஜெயிச்ச உடனே எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ விராட் கோலி மட்டும் ஒருத்தரை தேடிட்டு இருந்தாரு. அவர் தான் the universal boss கிறிஸ் கெயில். அப்படி ஆர்சிபிக்கும் கெயிலுக்கும் என்ன பாண்டுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். அதாவது கடந்த 2009-10ல கேகேஆர் டீம்ல தான் கெயில செலக்ட் பண்றாங்க. பட் அந்த டைம்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே புவரா இருந்திருக்கு. இதனால அடுத்த வருஷம் 2011ல இவரை எந்த டீம்லயுமே செலக்ட் பண்ணல, அன்சோல்ட் ஆகிடுறாரு. அப்புறம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி மேட்சஸ் எல்லாம் நடக்குது. அப்போ ஆர்சிபி 4 மேட்ச்ல 3 மேட்ச் தோத்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் வேற இன்ஜுரினால டீம்ல இருந்து வெளியில போறாரு. சோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழியே இல்லாம ஒரு ரீப்ளேஸ்மெண்டா கிறிஸ் கெயில உள்ள எடுத்துட்டு வர்றாங்க ஆர்சிபி. ஆனா மனுஷன் வந்த முதல் மேட்ச்லயே செஞ்சுரி போடுறாரு. அந்த சீசன் முழுக்க 50-80 ரன்ஸ் எடுத்து கொடுத்து ஃபைனல் வரைக்கும் ஆர்சிபியை கூட்டிட்டு போறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஃபைனல் மேட்ச்ல கெயில் உள்ள போன உடனே அவுட் ஆகிடுறாரு. இதனால ஆர்சிபி அந்த ஃபைனல்ல தோத்து போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த சீசன்ல அன்சோல்ட் ஆனாரோ அதே சீசன்ல தான் the most valuable player அப்படிங்கிற அவார்டையுமே வாங்கினாரு. சோ இதுக்கப்புறம் இவருக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு பாண்ட் கிரியேட் ஆகி ஒன்னாவே சில வருடங்கள் விளையாண்டு இவங்களோட ஜர்னி இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க.